சூழ்நிலையும் கூட கடவுள் நம்மை தேடி வருகின்றார். இதுதான் உண்மையிலேயே இறை இரக்கமாக இருக்கின்றது, கடவுளின் இரக்கமாக இருக்கின்றது. புனித தோமையாரும் அப்படித்தான், கடவுள் நான் இயேசுவை நேரில் பார்த்து அவருடைய கையில் என் விரலை இட்டு அவருடைய விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து இறங்கி வருகின்றார். இதோ என்னுடைய கைகள், இதில் உன் விரலை இடு, இதோ என் விழா, உன் கையை இடு என்று சொல்லி இறங்கி வருகின்றார். கடவுள் எல்லாவற்றிலும் இறங்கி வரக்கூடியவராகவே இருக்கின்றார். அந்த இறை இரக்கம் என்பது நம்மிடம் இறங்கி வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அன்பிற்குரியவர்களே, நாம் மற்றவர்களுக்கு இறங்காமல் இருந்து கொண்டே இருக்கின்றோம். நாம் விடாப்பிடியாக பிடிவாதமாக பல நேரங்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அது முற்றிலும் தவறான ஒன்று. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் நடுப்பகுதியில் சொல்லப்படுகின்றது, நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் என்று. இதே மாதிரி பல இடங்களில் இயேசு சொல்லியிருக்கின்றார், நீங்கள் மன்னித்தால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். அப்ப கடவுள் இறை